8-9 years இருக்கும். ஒரு பிரபல என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனலுக்காக ஹிப்பா பாதியா நான் இன்டர்வியூ எடுத்தேன். ஐ திங்க் மீசே முறுக்கு டைம். அப்போ ஒரு சில பதில்கள் கொடுத்திருந்தாரு. இன்னுமே நிறைய இடத்துல இதை தான் சொல்றாரு. என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்கான சான்ஸை நான் தான் உருவாக்கிக்கணும். ஆம்பளை படத்தப்போ கூட ஒரு பாட்டு போடணும் தான் சுந்தர்சி சார் எங்களை கூப்பிட்டாரு. ஒரு பாட்டு முடியாது, ஆல்பமா கொடுங்க பண்றோம் அப்படின்னு பண்ணுங்கன்ற வாய்ப்பை கொடுத்தாரு. அண்ட் இந்த வாய்ப்பு நானா உருவாக்குனது. Why this now? Wait is. Hello. நான் கீர்த்தி ஃப்ரம் கிக்கிஸ் புவா கிரேவிங்ஸ். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஈக்குவலி ரொம்ப 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 பயமாக இருக்குது. இது எப்படி சொல்லலாம், சின்ன வயசுலேருந்து நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது கிட்ட கொஞ்சமாக நம்ம நெருங்கி போகும்போது ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இப்போ இருக்கேன். எந்த விஷயத்துக்காக நான் சின்ன வயசுலேருந்து கனவு கண்டு இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ தூரம் இந்த ஜேர்னி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு என் கூட ஒரு சின்ன செட்டப் பண்ணலாமா? இன்னைக்கு இங்க நின்று திரும்பி பார்க்கும்போது இந்த என்டையர் ஜேர்னி ஒரு அன்இன்டென்ஷனல் மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு தோணுது. சின்ன வயசுல யாராவது நம்ம கிட்ட வந்து பெரியவங்களான அப்புறம் என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்கும் போது டீச்சர், டாக்டர், இன்ஜினியர் இதுதான் ஸ்டாண்டர்டா மோஸ்ட் ஆஃப் அஸ் சொல்லியிருப்போம். நானும் அப்படிதான் டீச்சர் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடியோல இத்தனை வருடங்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல, அதோட ஒரு சின்ன பிரீஃப் தான் கொடுக்க போறேன். ரொம்ப டீடைல்ஸ்குள்ள போக போறது இல்ல. சின்ன வயசுல கார்ட்டூன்ஸ்க்கு அடுத்து நான் அதிகமா பார்த்த டெலிவிஷன் ஷோனா டெஃபினட்டா ஃபுட் பேஸ்ட் ஷோஸா தான் இருக்கும். பெரிய ரீசன்லாம் எதுவும் இல்ல, நம்ம எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி அம்மாஜி உட்காந்து பாப்பாங்க, வேற ஆப்ஷனே இல்லாம நம்மளும் கூட உட்காந்து பாப்போம். அண்ட் எனக்கு ஃபுட் மேல எக்ஸ்ட்ரா நாட்டம் இருக்கிறதுக்கு என்னோட ஜீன்ஸ் கூட ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க ஃபேமிலியில மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபுட் பிசினஸ்ல தான் இருக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் ஃபுட் பிசினஸ் இப்போ வர. அண்ட் டிவில ஷோவை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு குக்கிங் ஷோ நான் ஹோஸ்ட் பண்ணுண்டா, அட்லீஸ்ட் கெஸ்டாவது ஒரு எபிசோடுக்கு போயிடணும்டா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இதெல்லாம் நான் சொல்றது ஒரு 8-10 வயசுல. அப்படியே இங்க இருந்து கட் பண்ணி டைரக்டா நம்ம 12ஆம் கிளாஸுக்கு போயிடலாம். ஸ்கூல் முடிச்சாச்சு, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது நான் ஆர்ஜே தான் ஆக போறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவா யார் கேட்டாலும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பதான் சென்னையில 2 புது பிரைவேட் ரேடியோஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்க ஷோஸ் பண்ற ஆர்ஜேஸ கேட்கும் போது அவங்கள மாதிரி நம்ம ஆகணும்டா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல. அதுக்கேத்த மாதிரியே என்னோட காலேஜ்ல ஒரு கம்யூனிட்டி ரேடியோ இருந்தது, MOP கம்யூனிட்டி ரேடியோ. நீங்க கேட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இங்கதான் ரேடியோ பத்தி நான் நிறைய கத்துக்கிறேன். எப்படி லைவ் போறது, எடிட்டிங்னா என்ன, ஒரு ஷோனா எப்படி பண்ணணும் எல்லாமே. அண்ட் காலேஜ்ல இருக்கும் போதே ஒரு யூடியூப் சேனல்ல எனக்கு பார்ட் டைமா வேலையும் கிடைச்சது. வேலை பண்ண தொடங்கியாச்சு. காலேஜ் முடிக்கிறேன். நான் ஆசைப்பட்ட அதே பிரைவேட் ரேடியோல எனக்கு ஆர்ஜேயா வேலை கிடைச்சது. அண்ட் அங்க இருந்து என்னோட மீடியா ஜர்னி தொடங்குது. ஆர்ஜே, டெலிவிஷன் ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணேன், யூடியூப்ல நிறைய செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் பண்ணேன், MC, டப்பிங்னு அப்படியே செம ஃபென்டாஸ்டிக்கா பக்கா மாசா நம்ம லைஃப் போயிட்டு இருந்தது. அண்ட் ஜென்ரலாவே அடுத்து என்னன்னு யோசிக்கிற ஹூமனே கிடையாது. நான் அந்த மொமெண்ட்ல எனக்கு என்ன தோணுதோ பயங்கர இம்ப்ராம்ப்டுவா பண்ற ஒரு ஆளு. அப்படிதான் இப்போ வர. அண்ட் இந்த எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டே நான் என்னோட பிசினஸையும் சைட் பை சைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். Chocofulla. We started as a chocolate company and இப்போ we are into cakes and a lot more things. நான் இவ்ளோ கதை சொல்லிட்டு இருக்கும்போது உங்க மைண்ட் வாய்ஸ்ல டிவில வந்தியா, எந்த டிவில, நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மேட்டர் ஸ்டக் ஆகி லூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா I really understand that because எனக்குமே என்னோட லைஃப்ல ஒரு மேஜர் மிஸ்ஸிங்ஸா அதுதான் எப்பவுமே தோணும். ஒரு 15-16 வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம், ஆனா ஒரு மார்க் நம்மளால ஏற்படுத்த முடியலையே, நம்மளுக்குன்ற ஒரு இடத்தை உருவாக்கிக்க முடியலையே அப்படின்ற மன வருத்தம் இருந்தது until 1.5 years back. சொல்லுவாங்கல்ல, லைஃப் will never be always a bed of roses. அதே மாதிரி தான் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது டொம் அப்படின்னு ஒரு உச்சத்துல இருந்து கீழே விழுந்தேன். நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே எப்பவுமே கரெக்டா போயிடாதுல, எப்போவாச்சும் இந்த மாதிரி தப்பும். அண்ட் இந்த ஃபால் வந்து எனக்கு ரொம்ப ஹார்டா இருந்தது. என்னால அதுல இருந்து மீளவே முடியல. இட் வாஸ் நாட் ஃபினான்ஷியல், பட் இட் வாஸ் சம்திங் டு டூ வித் இமோஷனல் அண்ட் மென்டல் ட்ராமா. அண்ட் இந்த ட்ராமா எனக்கு கொடுத்த கிஃப்ட் ஸ்டாமரிங். திக்குவோம்ல பேசும்போது, அது என்னால எல்லாத்தையுமே லைஃப்ல ஏத்துக்க முடிஞ்சது. பட் நான் திக்குறேன் அப்படின்றத ஏத்துக்க முடியல. இமேஜின் ஒரு ரேடியோ பர்சனாலிட்டியால இப்ப கண்டினியூஸா ஒழுங்கா பேச முடியாது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஐ லிட்டரலி டிசப்பியர்ட் ஃப்ரம் தி என்டையர் வேர்ல்ட். எனக்கு யாரை பார்க்கவும் பிடிக்கல, எதை பண்ணவும் பிடிக்கல, லைஃப்ல ஒரு புல் கிடையாது, எதுக்கு அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் இருந்தேன். அண்ட் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலேன்ற ஒரு பயம் வரும்ல. 1.5 years பேக் எக்ஸாக்டா அப்பா டாடியோட பிறந்த நாள் அன்னைக்கு கார்த்தால எழுந்து சாய் போடுறத ரேண்டமா ஒரு வீடியோவா எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் போட்டேன். அண்ட் தட்ஸ் when I realized இந்த ப்ராசஸ் நான் பயங்கரமா என்ஜாய் பண்றேன். அண்ட் திஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. அண்ட் தட்ஸ் how கிக்கிஸ் புவா கிரேவிங்ஸோட ஜர்னி தொடங்குச்சு. இவ்ளோ ஷார்ட் டைம்ல இவ்ளோ லவ், சப்போர்ட், திட்டுகள் இருக்கும்,
எல்லா இடத்துலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்ல. நான் என்ன பிரியாணியா தச்சி பூவாவா எல்லாருக்கும் என்ன பிடிக்கிறதுக்கு. பட் இதெல்லாம் தாண்டி நீங்க எனக்கு கொடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது தெரியுமா? வேலிடேஷன். அண்ட் தட் கெப்ட் மீ கோயிங். அதுதான் நான் கன்சிஸ்டன்டா வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய ரீசனா இருந்தது, ஆனஸ்டா சொல்லணும்னா. அண்ட் நிறைய பேர் ஏன் நீ இவ்வளவு ஸ்பீடா பேசுற, உன்னால மெதுவா ஒரு ரெசிபியை சொல்ல முடியாதான்னு கேட்பீங்க. அது காரணம் இருந்த 59 செகண்ட்ல நான் எல்லாமே சொல்லணும்னா எப்படி மேன் எப்படி. சோ இனிமே கொஞ்சம் பொறுமையா பேசுற கீர்த்தியை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. பிகாஸ் இனி யூடியூப்ல லாங் ஃபார்மேட் வீடியோஸ் போட போறோம். அண்ட் என்னோட சின்ன வயசு கனவு, என்னோட ஓன் ஃபுட் ஷோ. நினைக்கும் போதே பயங்கர கிளுகிளுப்பா இருக்கு. லைஃப் இஸ் ஆல் அபவுட் டேக்கிங் தட் ஒன் சான்ஸ். ஹோப்ஃபுல்லி எவ்ரிதிங் கோஸ் வெல், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இதே லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது மட்டும் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமான ரிவீல்ஸ் உங்களுக்காக வெயிட்டிஸ்ல இருக்கு. வரும் நாட்களில் டெஃபினட்டா நான் சொல்றேன். இப்போ சொல்லி ஐ டோன்ட் வாண்ட் டு ஜிங்க்ஸ் இட் மை செல்ஃப். சோ அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுவா அப்படின்றத காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஐ மீட் யூ அகைன். Tutubu boy from Kirti.